கேள்வி எண் 1. OSI மாடலில் உள்ள அடுக்குகளை சரியான வரிசையில் அமைக்கவும். டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர். விருப்பங்கள்: A 2 1 4 3, B 2 3 1 4, C 4 3 2 1, D 3 1 4 2. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 2. அசர்ஷன் ஏ. மனிதர்களில் மைட்டோகாண்ட்ரியல் DNA தாயிடமிருந்து மட்டுமே பெறப்படுகிறது. ரீசன் ஆர். அதனால் தாய் வழி உறவுடையவர்கள் இடையே mtDNA வரிசைகள் மாற்றமின்றி ஒரே மாதிரியாக இருக்கும். விருப்பங்கள்: ஏ ஏ சரி, ஆர் தவறு. பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். சி ஏ தவறு, ஆர் சரி. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 3. IVF முறையில் விந்தணு மற்றும் முட்டையின் இணைவு எங்கு நடைபெறுகிறது? ஏ யோனி, பி கருப்பை குழாய், சி கலாச்சார ஊட்டச்சத்து திரவம், டி கருப்பை. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 4. மர இனங்களை மேம்படுத்தவும் மைக்ரோ ப்ராபகேஷன் செய்யவும் பயன்படுத்தப்படும் முறைகள் தொடர்பாக சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். விருப்பங்கள்: ஏ 2 மற்றும் 1 மட்டும், பி 1 மட்டும், சி 2 மற்றும் 3 மட்டும், டி 3 மட்டும். விடை தெரியவில்லை. சரியான விடை வெயிட்டிங் ஃபார் ஆன்சர். கேள்வி எண் 5. பின்வரும் ஜோடிகளில் தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எது? 1. அடல் திங்கரிங் லேப் உயர்நிலை பள்ளி மாணவர்களிடையே புதுமை மனப்பாங்கை வளர்க்கிறது. 2. கிருஷி நீவ் வேளாண்மையில் தொழில்நுட்ப தலையீடுகளை ஊக்குவிக்கும் தளம். 3. பல்னா வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் இடம் மற்றும் மருத்துவ உதவி. 4. உன்னதி வேலை வழங்குபவர்களையும் தேடுபவர்களையும் இணைக்கும் AI தளம். விருப்பங்கள்: ஏ 4 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி 3 மட்டும், டி 1 மற்றும் 4 மட்டும். விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 6. பின்வருவனவற்றை பொருத்தவும். சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 7. டிப்பென் நானோ லித்தோகிராஃபி DPN குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. இது நேரடி முறை. 2. நீர் மூலக்கூறுகள் வழியாக பரவலின் மூலம் செயல்படுகிறது. 3. பல்வேறு பொருட்களை பேட்டர்ன் செய்ய முடியும். 4. இது மிக வேகமான ஸ்கேன் முறை. விருப்பங்கள்: ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 2 3 மட்டும், டி அனைத்தும். விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 8. வெளியுறவு விவகாரங்கள் அமைச்சகம் அமைத்துள்ள குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்களின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ மாணவர் ஆசிரியர் பரிமாற்ற திட்டங்களை ஊக்குவித்தல். பி உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி வளர்ச்சி. சி பாதிக்கப்பட்ட நிலைமையில் உள்ள பெண்களுக்கு முழுமையான உதவி. டி வெளிநாட்டில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கு அவசர உதவி. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 10. வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசையில் அமைக்கவும். சம்பூர்ணா கிராமீன் ரோஸ்கார் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஸ்கார் யோஜனா, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம், ஃபுட் ஃபார் ஒர்க் புரோகிராம். விருப்பங்கள்: ஏ 1 2 3 4, பி 4 3 2 1, சி 2 4 3 1, டி 3 4 1 2. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 11. அசர்ஷன் ஏ. பெண்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி, கடன் வசதி இல்லாமை அவர்களை வறுமையில் தள்ளுகிறது. ரீசன் ஆர். வறுமை நாளடைவில் பெண்மையுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. விருப்பங்கள்: ஏ ஏ சரி, ஆர் தவறு. பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி,
ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். சி ஏ தவறு ஆர் சரி. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 12. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 13. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்ட தொடங்கிய தளம் எது? ஏ இணையா, பி இளையா, சி நான் முதல்வன், டி யூ ஆர் யுவர் ஓன் கிங். விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 14. 2022-23 ஆண்டில் அதிகமான வேலையில்லாமை விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஏ கேரளா, பி ஹரியானா, சி பஞ்சாப், டி தமிழ்நாடு. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 15. 2021-22 ஆண்டில் உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் எவ்வளவு? ஏ 45%, பி 46%, சி 47%, டி 48%. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 16. விவசாயி உற்பத்தியாளர் அமைப்புகள் FPO தொடர்பான கடன் திட்டங்களில் தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எது? ஏ 1 மற்றும் 4 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி 3 மற்றும் 4 மட்டும், டி 2 மற்றும் 3 மட்டும். விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 17. தமிழ்நாடு பொருளாதார அம்சங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? 1. தமிழ்நாட்டின் ஒருவருக்கான GSDP 7வது இடத்தில் உள்ளது. 2. தமிழ்நாட்டில் தொழில்துறை குறைவு, சேவைத்துறை சிறியது. 3. இந்திய ஸ்டேட்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம். விருப்பங்கள்: ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி 3 மட்டும், டி 2 மற்றும் 3 மட்டும். விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 18. பின்வரும் காலநிலை மாநாடுகள் மற்றும் அவற்றின் கருப்பொருட்களை பொருத்தவும். ஏ கியோட்டோ புரோட்டோகால், பி ரியோ எர்த் சம்மிட், சி பாரிஸ் அக்ரிமெண்ட், டி மான்ட்ரியல் புரோட்டோகால். கருப்பொருட்கள்: உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தல், ஓசோன் படல பாதுகாப்பு, நிலைத்த வளர்ச்சிக்கான உலக கட்டமைப்பு, உமிழ்வுகளை குறைக்கும் உறுதிமொழி. விருப்பங்கள்: ஏ A4, B3, C1, D2, பி A3, B4, C2, D1, சி A1, B2, C3, D4, டி A2, B1, C4, D3. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 19. அசர்ஷன் ஏ. COP28 மாநாடு உயிரி எரிபொருட்களிலிருந்து விலக வேண்டும் என தெளிவாக வலியுறுத்தியது. ரீசன் ஆர். பாரிஸ் உடன்படிக்கையின் முக்கிய கூறான குளோபல் ஸ்டாக்டேக் காலநிலை நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்துக்காட்டியது. விருப்பங்கள்: ஏ சரி ஆர் தவறு, பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம், சி ஏ தவறு ஆர் சரி, டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 20. அகஸ்திய மலை உயிர்க்கோள காப்பகத்தில் காணப்படும் அபாய நிலை உயிரினங்கள் எவை? 1. சிங்கவால் குரங்கு, 2. மெலிந்த லோரிஸ், 3. பெரிய பைட் ஹார்ன்பில். விருப்பங்கள்: ஏ 1 மற்றும் 2 மட்டும், பி 2 மற்றும் 3 மட்டும், சி 1 மற்றும் 3 மட்டும், டி 1, 2, 3 அனைத்தும். விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 21. காடுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஏ காடுகள் வெள்ளம் மற்றும் வறட்சியை கட்டுப்படுத்துகின்றன. பி ஆண்டுதோறும் சுமார் 10% தொப்பமண்டல காடுகள் அழிக்கப்படுகின்றன. சி உலகின் காடுகளில் 47% தொப்பமண்டல காடுகள். டி உலகின் 45% காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக உள்ளன. விருப்பங்கள்:
ஏ 2 மற்றும் சி மட்டும், பி ஏ பி மற்றும் சி மட்டும், சி ஏ மற்றும் சி மட்டும், டி சி மற்றும் டி மட்டும்? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 22. 2024 ஜனவரி 1ஆம் தேதி காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள் எது? ஏ ஆஸ்ட்ரோசாட், பி ஆதித்யா L1, சி சந்திராயன் 1, டி எக்ஸ்பிஓஎஸ்எட்? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 23. சென்ட்ரல் சால்ட் அண்ட் மெரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அமைந்துள்ள இடம் எது? ஏ கொச்சின், பி சென்னை, சி பாவநகர், டி நரிமானம்? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 24. கேள்வி எண் 24. கிளீன் ஏர் ஆக்ட் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஏ 1956, பி 1963, சி 1970, டி 1981? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 25. பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் அவை அமைந்த மாவட்டங்களை பொறுத்தவும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 26. பண்டைய காலங்களை சரியான வரிசையில் அமைக்கவும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 27. அசர்ஷன் ஏ. வ.உ.சி. தேச துரோக குற்றச்சாட்டில் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். ரீசன் ஆர். சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரின் கொள்கைகளை பின்பற்றி பிரசாரம் செய்தார். விருப்பங்கள்: ஏ சரி, ஆர் தவறு, பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் சரியான விளக்கம், சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் சரியான விளக்கமல்ல, டி ஏ தவறு, ஆர் சரி. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 28. பெண்கள் கல்விக்காக ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பள்ளி தொடங்கிய இடம் எது? ஏ பாம்பே, பி சூரத், சி லாகூர், டி கல்கத்தா? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 31. பின்வருவனவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு எங்கு நடைபெற்றது? ஏ செங்கல்பட்டு, பி மதுரை, சி சென்னை, டி கோயம்புத்தூர்? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 32. மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஆளுநராக இருந்த எட்வர்ட் கிளைவ் குறித்து தவறான கூற்று எது? 1. ஆற்காடு நவாபின் ஆட்சியை கைப்பற்றினார். 2. பாலிகல் முறையை ஒழித்தார். 3. அவரது காலத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது. 4. வீரபாண்டிய கட்டபொம்மன் அனுப்பிய கடிதத்தில் அவர் ஆர்வம் காட்டவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 33. பின்வரும் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 34. பின்வரும் கல்வி நிறுவனங்களையும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தவும். சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 35. முத்துராமலிங்க சேதுபதி பதவிக்கு பதிலாக ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ மங்களேஸ்வரி நாச்சியார், பி மருது பாண்டியர், சி ராஜா உதயப்ப சேதுபதி, டி ரகுநாத சேதுபதி 2? விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 36. சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 37. அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்களையும் அவற்றின் பொருளையும் சரியாக பொருத்தவும். சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 38. வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 39. பின்வரும் ஜோடிகளில் சரியாக பொருந்துவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 40. திட்டங்களையும் அவற்றின் பயனாளிகளையும் பொருத்தவும். சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 41. மாவட்ட ஆட்சியரின் பணிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 42. சிப்காட் எனும் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் புரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுவின் நன்மைகள் குறித்து ஒவ்வாததை தேர்வு செய்யவும். ஏ நன்கு வடிவமைக்கப்பட்ட தொழிற்பேட்டைகள் உருவாக்குகிறது. பி தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு நிலம் கையகப்படுத்த உதவுகிறது. சி முதலீட்டாளர்களுக்கு ஒரே சாளர வசதியாக செயல்படுகிறது. டி கடன்களும் இலவச மின்சாரம் வழங்குகிறது. இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 43.
அசர்ஷன் ஏ. தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழில் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கியுள்ளார். ரீசன் ஆர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்படுவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் மேற்கொள்ளப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 44. நகராட்சிக்கு வரி விதிப்பை இடைநிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவும் அதிகாரம் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது? ஏ. பிரிவு 110, பி. பிரிவு 111, சி. பிரிவு 112, டி. பிரிவு 113, இ. விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 45. அசர்ஷன் ஏ. ஒரு செயலர் கோப்புகளிலும் வழக்கமான பணிகளிலும் முழுமையாக மூழ்கியிருக்க வேண்டும். ரீசன் ஆர். அரசு எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொள்ளவும் முழுமையான பார்வை பெறவும் அவருக்கு நேரம் தேவை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 46. பின்வரும் குழுக்களை காலவரிசையில் அமைக்கவும். சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 47. மாநில அமைச்சரவையின் அம்சங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? 1. மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது. 2. ஆளுநர் அமைச்சருக்கு பதவி பிரமாணம் வழங்குவார். 3. மாநில அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் பட்சங்கள் ஒன்றிய சட்டமன்றம் நிர்ணயிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி.